ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஏஎம்டி ஹியர். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். அபுதாபிலே ரொம்ப ஃபேமஸான, அதுவும் ரொம்ப அழகான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். என் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. என்ன பிளேஸ்ன்னு தானே பார்க்குறியா? அப்படியே பாருங்கள். அல் வத்தபா சால்ட் லேக்குக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். யூஏஇலே நீங்கள் வந்து எங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்களாம் நிறைய தேடிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன் ஆஃப் த மிக முக்கியமான ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல் வத்தபா சால்ட் லேக் தான். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி இதே சால்ட் லேக்குக்கு ஒன் டைம் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்க் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்டில் இது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணலை. அங்கே வந்து விசிட்டர்ஸ் நாட் அலோடுன்னு தான் வந்து இன்னுமே போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் சில ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அந்த ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்காகவும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வந்துட்டு போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. தண்ணியோட பியூரிட்டியை வந்து அவ்வளோக்கு என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த ஏரியா வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ராஹிபிட்டட் ஏரியா மாதிரியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லாங்லேருந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ எத்தனை பீப்புள்ஸ் வந்து வராங்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து வராங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு பயங்கரமான பிளேஸ். நீங்கள் இங்கே வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் சும்மா செதுக்கலாம். இந்த பிளேஸை பார்த்தீங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க் செம்மையாக இருக்குது. அதுவும் முக்கியமாக இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் ஒரு கப்புள் ஷூட்டுக்கு வரா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சோலோ ட்ராவலர், சோலோ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படி இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த நேஷ்னல் டே இந்த லீவுக்கு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த பிளேஸ் செம்மையாக இருக்கும். இருக்கக்கூடிய உப்பை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, லேக்குக்கு உள்ளே இருக்க உப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சரியான உப்பு. பனி பிரதேசத்துக்கு தான் போக முடியல, உப்பு பிரதேசத்துக்காச்சும் வந்தோமேன்னு சந்தோஷமாக இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வந்து விரும்புகிறேன். இங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து எதுவும் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க. இந்த பிளேஸை முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணி இந்த பிளேஸோட அழகை வந்து கெடுத்துட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உட்காந்து சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்து இந்த குப்பை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். இங்கே டஸ்ட்பின்ஸ்லாம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. மேபி வரவங்க கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. சார் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிருங்கோ. இவர் தான் எங்கள் ஆஃபீஸ் ஹெச்ஆர் சார். ஸோ இவரும் நானும் தான் இன்றைக்கி வந்து ட்ராவல் பார்ட்னர்ஸ். இங்கே அவங்க வர்றாங்க போகிறாங்க அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இந்த உப்பு தண்ணியிலையும் கீழே காலை வச்சு உள்ளே போய்ட்டு குளிக்கிறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊர் கடல் இந்த மாதிரி விஷயங்களில் போய் குளிக்கிறதுங்கிறது வேறு. இந்த மாதிரி உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. சால்ட்டே பாருங்கள் செடிமெண்ட் ஆகி அப்படியே நிற்கிது. இந்த மாதிரியான இடத்துல எப்படி குளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் சார் உள்ளே இறங்குவோமா? சூவை கழட்டிட்டு சூவை கழட்டலாம் சார். ஈர காலோட அது உப்பு காலோட கொண்டாந்து சூக்குள்ள காலை விட்டுக்கிட்டு இருக்கணுமேன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா பயங்கர உப்பு பிளேஸ் கட்டி மாதிரி இருக்கு. அதில் வேணா இறங்கி பாரு. நிறைய பேர் வராங்க இங்கே. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் க்ரௌடு ரொம்பவும் அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு டீசெண்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் இங்கே அபுதாபியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா பெஸ்ட்டு. அபுதாபி வந்ததுலேருந்து நான் ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப நல்லா நோட் பண்ணேன். எனக்கு இது வந்து ஒரு வெளிநாட்டு கண்ட்ரியில் ஒரு அரப்ஸோட கண்ட்ரிக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கல. கிட்டத்தட்ட நான் ஏதோ கேரளாவுக்கு வந்து ஒரு ஃபீல் தான் இருக்குது. இங்கே சுற்றி புத்தி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்லூஸ் அண்ட் சேட்டாஸ் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியராக இருக்குது. இது வந்து ஒரு மொழி தெரியாத ஒரு நாட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமேடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வரல.
ஏதோ பக்கத்து ஸ்டேட்டுக்கு போன அந்த கேரளாவுக்கு போன ஒரு ஃபீல் தான் இப்போ வரைக்குமே எனக்கு இருக்குது. உங்களில் எத்தனை பேர் வந்து ஐயா அபுதாபியில் இருக்கிறீங்க, அதாவது யூஏயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஃபீல் வந்திருக்கா? அதாவது கல்ஃபில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஃபீல் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேரளாவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட இங்கே அதிகமாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கே வந்து நிறைய பேர் இந்த சால்ட்டில் வந்து இறங்கி வந்து குளிக்கிற கடி வந்து வர்றாங்க இல்லையா. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, கால்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான உப்பில் இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்படி தான் வந்து சில இன்ஃபெக்ஷன் வந்து ஆகலாம். அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய டிஸ்க்ளைமர், நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய வண்டியாக எடுத்துகிட்டு வரது பெட்டர். ஏன்னா இப்போ நாங்கள் வரும்போது ஒரு நார்மல் ஒரு காரில் தான் வந்து வந்தோம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் கூட வந்து போடவே இல்லை. ஃபுல்லாக மணல் தான் இருக்குதுங்கிறனால மேபி இன்கேஸ் நீங்கள் எதுவும் வண்டியில் வரும்போது மாட்டிக்கிட்டே அப்படின்னாக்கா உங்களுக்கு தான் மிகப்பெரிய சிக்கல். ஸோ அதனால் வரும்போது நல்ல ஒரு 4x4 வெஹிக்கிளோ இதுவாக இருந்துச்சுனாக்கா பெட்டர். ரெண்டல் எடுத்துட்டாச்சும் நீங்கள் இங்கிட்டு வாங்க. இங்கே வந்துட்டு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இறங்குறது இந்த எட்ஜஸில், அதுவும் இந்த சால்ட் லேக்கோட இந்த தண்ணிக்கு கிட்டக்கு போய் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த எட்ஜஸில் போய் நின்று எடுக்கிறது ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா சில சமயம் வந்து உடஞ்சிட்டு உள்ளக்க போயிடுறாங்க. என்ன மாதிரி கெமிக்கல்னு தெரியல, இவ்வளோ ஹார்டாக அந்த உப்பு படிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. பட் நிறைய பேர் காலில் எரியுதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி பாத்வேலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக போட்டிருக்காங்க. கல் உள்ள மாதிரியும் போட்டிருக்காங்க, அதே சமயம் உட்டன்லேயும் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது பிளேஸு. ஒரு ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா செம்மையாக வந்து சில் அவுட் பண்ணலாம். அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் என்ட்ரன்ஸு ஏதோ பின்னாடி அங்கே தான் இருக்குது. பட் ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக இப்போ நம்ம வந்து வரலை. லாஸ்ட்டில் நம்ம இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்து கார்லாம் வரிசைக்கு நீங்கள் நிப்பாட்டியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி அப்புறமாட்டி தான் எல்லோரும் இறங்குறாங்க, லேக்கில் இறங்குறாங்க. அந்த மாதிரி தான் வந்து வராங்க. மற்றபடி இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், இங்கே வரதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் பேக் பண்ணணும், அதுதான் ரொம்ப தலைவலி பிடிச்ச ஒரு வேலை. அப்புறம் சார், நேஷ்னல் டே லீவில் நம்ம சால்ட் லேக் வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி தெரிஞ்சுச்சு? சூப்பர், நல்லா த்ரில்லிங் ரைடு. இப்போ நம்ம காரை எப்படி ஏற்ற போகிறோன்றது அதான் படபடப்பாக இருக்குது. ஆமாம், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எங்கள் கார் வந்து இறங்குறது கொஞ்சம் ஏதோ ஈஸியாக இறங்கிருச்சு. ஆனால் ஏற்றுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு ஒரு 4x4 இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய வண்டியை பார்த்து வாங்க. இந்த யூஏ நேஷனல் டேக்கு நீங்கள் வெளியில் எங்கேயும் போக முடியல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னாக்க மஸ்ட்டு விசிட்டு. தயவு செஞ்சு எப்படியாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்பல் பண்ணியாச்சு இந்த ஒரு லொக்கேஷனுக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. லைஃப்பில் ஒன் டைமாச்சும் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு பிளேஸு. ஸோ அவ்வளோ அந்த வீடியோ, டாட்டா பாபாய். நீங்கள் இது மாதிரி சால்ட் லேக்கு போயிருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை யூஏயில் நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் நல்ல பிளேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் நானும் போய்ட்டு விசிட் பண்ணி உங்களுக்கான வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் சால்ட் லேக்கு போய்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டாட்டா பாபாய், see you. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சால்ட் லேக் பார்த்து முடித்த உடனே மெயின் ரோடு வழியாக நீங்கள் வந்து அபுதாபிக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்துருங்க. வர வழியிலே தான் இருக்குது. டெசர்ட்டோட அழகாக பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாக்கா செம்மையாக இருக்கும். எங்கே பாலைவனத்தில் அப்படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, இங்கே வந்து வைப்பர், அதாவது இந்த மண்பாம்புன்னு சொல்லுவாங்க, அது இருக்குமா, தேள் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கோ. அவ ஐயோ செம்மையாக இருக்குது. ஓ, சூப்பராக இருக்கு. பாருங்க, இங்கே நிறைய பேர் வந்து இங்கேருந்து பார்க்க முடியுது. சால்ட் லேக்கை இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்க்க முடியுது. சுற்றியில் பாருங்க, சுற்றியில் பாருங்க, கோட் லைஃப் படத்தில் வர மாதிரி ஃபுல்லாக டெஸ்ட்டு. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணனாக்கா இங்கெல்லாம் வந்து இந்த போஸ்ட் கம்பி இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறதுனால ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியாங்கிறது தெரியுது. ஏறினது பெருசு இல்லை, இறங்கணுங்க. ஓகே ரைட்டு, சார் வேறு வெயிட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே போச்சுனாக்க அவருக்கும் பசி தாங்காது, எனக்கும் பசி தாங்காது. ஸோ இறங்கிட வேண்டியதான்.